வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2ல் கேட்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். 2+, 4+, 6+, 8+, எக்ஸெட்ரா +60 கூடுதல் காண்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்துக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி அதனுடைய மதிப்பை நம்ம என்ன பண்ணாக்கா விடையாக சொல்லணும். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சம்மை 2 மெத்தடில் நம்ம போடலாம். ஒன்று ஷார்ட்கட் மெத்தடு, இன்னொன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஸோ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு லைஃப் லாங்னா அது மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற வேல்யூ என்ன பண்ணிட்டுனா எழுதிட்டுமா, எழுதிட்டு கொடுத்துக்கிற வேல்யூ எல்லாமே என்னவா நம்பராக இருக்குனாக்கா ஈவன் நம்பராக இருக்குது. இந்த ஈவன் நம்பர்லேருந்து என்ன பண்ணுறேன்னா 2 என்ன பண்ணுறேன் காமனாக வெளியெடுக்கிறேன். அப்போ 2 காமனாக வெளியெடுத்துட்டா இங்கே இருக்கும் 1 இருக்குமா, இங்கே 4 2 காமனாக எடுத்துட்டா 2 இருக்குமா, 6 காமனாக 2 எடுத்துட்டா 3 இருக்குமா, அதே போல் இங்கே 60 காமனாக 2 எடுத்துட்டா 30 கிடைக்கும். அப்போ இது என்ன நம்பராக மாறிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது n நேச்சுரல் நம்பருக்கான கூடுதலுக்கான ஃபார்முலாவாக ஆயிடுச்சு. முதல் n இயல்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2. அப்போ இங்கே என்னோட மதிப்பு என்னவாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும்னாக்கா 30. இப்போது 30 × 30 + 1 ஆகிடும், 31 ஆகிடுமா, /2 ஆகிடுமா. அப்போ இந்த 2க்கும் இந்த 2 கூட பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற 30யும் 31ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வேல்யூ வருனாக்கா 930. இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 930. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பயனுள்ளதாக தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.